ஓ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் இன்று மாலை குடை அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு. ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒரு வாகனத்தை மாற்றி இன்னொரு வாகனத்தை கொண்டு வருவதிலும் சரி, நேரம் காப்பதிலும் சரி, பெருமாள் எழுந்தருள பண்ணும்போது ஒரு பக்தி உணர்வுடன் பெருமாளையே நம்பி ஒவ்வொருவரும் அந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த செயலில்தான் குடை மூலமாக பிரச்சனை என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வருகிறது. ஆனால் பெருமாள் ஏதோ ஒருவரை வைத்து அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண்பிக்கிறார். நமக்கு முன்னதாக தேர் என்று சொல்கிறோம். நாம் அதை காண்பதற்கு நமக்கு பாக்கியம் வேண்டும். ஆனால் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஆனால் அந்த பக்தி உணர்வு என்ற ஒன்று மட்டுமே அவர்களை உற்சாகத்துடன் பெருமாள் கைங்கரியத்தில் ஈடுபட வைக்கிறது. இந்த சின்ன தேர் அந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக அவங்க படுற ஒரு எத்தனம், பிரயத்தனம், தெய்வத்தனம், இந்த மூன்றாவது தெய்வத்தனத்தால் அது நிலைக்கு சென்று சேர்ந்து விடுகிறது. அது வரையில் அவர்கள் அந்த பக்தி உணர்வோடு கோவிந்த நாமத்தை உச்சரித்து கொண்டு பார்த்தசாரதி பார்த்தசாரதி என்று பெருமாள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த திவ்ய தேசத்தில் ஒவ்வொருவரும் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரஸ்ட் ஸ்ரீபாதம் தாங்கிகள் சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொருவரும் வேஷ்டியில் தான் இருக்காங்க. பக்தி உணர்வோடு இருக்காங்க. கோவிந்த நாமமும் பெருமாள் நாமமும் சொல்லின்னு தான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறாங்க. இது மற்ற கோவில்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். எல்லாரும் ஸ்ரீபாதம் தாங்கிகளுக்கான ஒரு ட்ரெஸ் கோட், வேஷ்டி, உத்திரியம், அந்த மாதிரி எல்லா கோவிலில் நடக்கிற பிரம்மோற்சவத்துலேயும் அந்த மாதிரி இருந்தால் ஒற்றுமை உணர்வு, பக்தி உணர்வு, ஒரு யூனிஃபார்மிட்டி எல்லாமே கிடைக்கும். அதே போல் பெருமாள் அதுக்கான அருளை நமக்கு வழங்கும்போது பெருமிதம் அடைவோம். அந்த நிலை அனைத்து திருக்கோவில்களிலும் வந்திருந்து அந்த சீருடை ஒவ்வொரு திருக்கோவிலிலும் எவ்வளோ செலவு செய்கிறோம். ஒரு திருவிழா நடக்கும்போது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனில் எப்படி நல்ல ட்ரெஸ் கோடோடு இருப்போமோ, எந்த உற்சாகத்தோடு இருப்போமோ, அதே ஒரு மனநிலையில் தான் ஒவ்வொரு திருக்கோயிலிலும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் கைங்கரியம் செய்ய வேண்டும்.